சார் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒரு திமுக உடன்பிறப்பு திமுக தொண்டர் மாதிரி பேசாதீங்க. என்ன செக்ஷன் வயலேட் பண்றாங்க? இல்ல என்ன செக்ஷன்? 10 மணி வரைக்கும் பர்மிஷன் எப்படி கொடுத்திருக்கீங்க? லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேர எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்ல வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்ன மன்னிப்பு எல்லாம் நான் கேட்க முடியாது. நான் பேசுனது தான். நான் எதுவும் தப்பா பேசல. எழுச்சி தமிழ் திருமா அவர்கள்லாம் வருஷ கணக்கா பேசிட்டு இருக்காரு. நான் பேசணும்னு வந்து மன்னிப்பு கேளுனாங்க. நான் சொன்ன கலைஞர் பேர நான் சொன்னதான். நான் எதுவும் தப்பா சொல்ல. சமுதாயத்துல அனைவரும் சமம். எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எந்த ஜாதி மத ஏற்றத்தாழ்வு கிடையாது. உலகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் சொன்னேன். அதுக்குள்ள அதை பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூட்டேன்னு சொல்லி என் தலைக்கு விலையில வச்சாங்க. ஒரு சாமியார் 5 கோடினா, இன்னொரு சாமியார் 10 கோடினா. உதயநிதியோட தலையை சீவி கொடுங்க 10 கோடி கொடுக்கறேன்னா நான் சொன்னேன், ஐயோ என் தலையை சீவிட்டு எதுக்கு 10 கோடி 10 ரூபாய் சீப்பை கொடுத்தா நானே சீவி கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்தியாவுல ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காருல்ல, அவர் சொல்றாரு வாழ்றது தமிழ்நாட்டில் வாழ்றது திமுக குடும்பம் மட்டும்தான், கலைஞர் குடும்பம் தான் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். நான் சவால் விடுறேமா, இந்த 3 வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு திட்டத்துல யாராவது ஒருத்தர் பயனாளிகள் இருப்பாங்க. அதனாலதான் தைரியமா சொல்றேன். ஆனா நான் சொல்றேன், ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா அவர்களே, உங்களால வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான். உங்களால பணக்காரரானது ஒரே ஒருத்தர் தான். யாரு? அவர் பேரு அதானி. உலக பணக்காரர் பட்டியல